பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த பிறகு. ட்ரிங் 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 ட்ரிங். விக்கே தான் கால் பண்ணுறான். எதுக்கு இப்போ கால் பண்ணுறான்? நான் செம்ம கோவத்தில் இருக்கனே அவன் மேலே. சரி, எடுத்து பேசுவோம், என்னதான் சொல்கிறான்னு பார்ப்போம். ஹலோ 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 சிந்து. என்ன சொல்லு. சிந்து, என் மேலே கோவமாக இருக்குன்னு தெரியும் சிந்து. தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கால் பண்ணேன்? அவன் தான் லெட்டர் கொடுக்குறானா, நீ எதுக்கு கொண்டு வந்து கொடுக்குற? சபரிக்கு தான் அறிவு இல்லை, உனக்கும் அறிவு போயிடுச்சா? சிந்து, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத காதில் வாங்க சிந்து, கோவப்படாத சிந்து. இல்லை விக்கே, எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்லை. நீ ஃபோனை வை. என்ன சிந்து? ஃபோனை வை ஃபஸ்ட்டு. அவன் கொண்டு வந்து கொடுப்பானா, இவன் அதை வாங்கி கொடுப்பானா, திரும்ப ஃபோன் பண்ணி சமாதானம் பண்ணுவானா? ஏன் தான் இப்படி இருக்கானுங்கன்னு தெரில. காலை கட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். திரும்ப இப்போ நான் இவ்வளோ எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு தெரியல. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. திரும்ப கால் பண்ணி பார்ப்போம். சே, விக்கே பாவம், ஃப்ரெண்டு, அதுக்காக அவன் ஹெல்ப் பண்ணான். நம்ம அவன்கிட்ட மூஞ்ச காட்டியிருக்கக்கூடாது. திரும்ப கால் பண்ணி பார்ப்போம், என்ன சொல்ல வரான்னு ஃபஸ்ட்டு கேட்போம். ட்ரிங் 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 ட்ரிங். சிந்து தான் திரும்ப கால் பண்ணுறா. ஹலோ சிந்து, சொல்லு சிந்து. கூச்சிட்டு இருக்கியா சிந்து? ப்ளீஸ் சிந்து, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு காதில் வாங்க சிந்து. சொல்லு, என்னன்னு சொல்லு. சிந்து, அவன் ஃபஸ்ட்டு லெட்டர் கொடுத்தப்பவே நான் வாங்கி கசக்கி போட்டேன் சிந்து. இதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் தமிழ் தான் கேட்காம நீ கொண்டு போய் கொடு, அவன் ஹெல்ப் தானே கேட்குறான், கொண்டு போய் கொடுன்ற மாதிரி சொல்லிட்டான். வேறு என்ன பண்ண சொல்கிறேன்? என்ன அதனால தான் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இன்னொரு தடவை இப்படி பண்ணாத ப்ளீஸ். புரியுதாமா? என்ன சொன்னேன் சிந்து? எதுவும் சொன்னியா? நான் கூப்பிட்டேன். ஹலோ சிந்து, லைனில் இருக்கியா? ஆமாம், மான் தான் கூப்பிட்டேன். எனக்கு அப்படி கூப்பிட பிடிச்சிருக்கு, அதனால கூப்பிட்டேன். கூப்பிட வேண்டாம்னா சொல்லிடு, கூப்பிடல. ஐயோ, நான் சும்மா சொன்னேன், நீ தாராளமாக கூப்பிடு, நல்லா தான் இருக்குது இது கூட. சரிம்மா. ரெக்கார்ட் நோட்லாம் முடிச்சிட்டியா? எழுதி கொடுத்தனே, நீ முடிச்சிட்டியா இல்லையா? உனக்காக தான் சீக்கிரமாக எழுதி கொடுத்தேன். எழுதிட்டியா? இல்லை சிந்து, இன்னைக்கு நைட்டு தான் உட்காந்து எழுதணும். சரி, ஓகே. பாப்பா பாப்பா, கொஞ்சம் இங்கே வாயேன். ஆயுத பூஜை வேலை 1000 கிடக்கு. உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். யார்கிட்ட தான் பேசுவாளோ? முதல்ல அந்த ஃபோனை பிடுங்கி தூக்கி எறியணும். என்னம்மா? இங்கே ஒரு நிமிஷம் வாயேன். சத்த, இதை ஏறி தொடச்சி கொடுவா. விக்கே, எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, நான் போகிறேன். பாய், நாளைக்கு பார்ப்போம். ஓகே சிந்து, பாய். என்னதாம்மா உன் பிரச்சனை? பொழுதன்னைக்கு ஃபோனே நோண்டிகிட்டு இருக்காத பாப்பா. முதல்ல வீட்டு வேலையை கொஞ்சம் பாரு, அப்புறம் உட்காந்து ஃபோன் நோண்டு, அப்புறம் உட்காந்து படித்து நான் பார்க்குறதே கிடையாது. எப்போ ஸ்கூல் மாறினியோ அப்போலேருந்து ஃபோன் தான் பேசிகிட்டு இருக்க. உங்கள் அப்பாட்ட ஸ்கூலை மாற்றாதீங்கன்னு சொன்னாலும் உங்கள் அப்பா கேட்கல. ஸ்கூல் மாற்றினதில் இப்போ உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? நீ வேறு டென்ஷன் பண்ணாதம்மா, என்னன்னு சொல்லுமா. முதல்ல இங்கே வந்து இந்த ஏணியில் ஏறி அந்த ஃபோட்டோவெல்லாம் கலட்டி கொடு, தொடப்போம். ஆயுத பூஜை வேலை நிறைய கிடக்கு, எல்லாத்தையும் தொடச்சி பட்டை போடு கதவுக்கெலாம். இதே வேலைம்மா உனக்கு. சரி, நகரு.